வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெங்கி ஸ்டார் நான் ரவுண்டு நான் உங்க வெங்கி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ASUS ROG 5 உடைய மிகப்பெரிய ஒரு ஸ்கேம். அது வந்து ஸ்கேம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அது என்ன ஏது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் மோரோவர் என்னுடைய சர்வீஸ் சென்டர் எக்ஸ்பீரியன்ஸ், நான் வந்து என் ஃபோனை சர்வீஸ் சென்டரில் கொடுத்து அது எத்தனை நாள் ஆச்சு, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி பண்ணணும்னு நினச்சாங்க, இது எல்லாமே தான் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அப்படியே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ கைஸ், இப்போ இந்த பேப்பர் வச்சு பாருங்களா, இதுதான் வந்து என்னுடைய ASUS உடைய ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன். நான் அங்கே போனப்போ எனக்கு இதுதான் கொடுத்தாங்க. ஸோ வந்து இதுக்கு வந்து நானே போகலை, ஏன்னா இது என்னால் போக முடியாத தூரத்தில் இருக்குது. ஏன்னா நான் வந்து நாகர்கோவிலில் இருக்கேன். கிட்டத்தட்ட இது வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். சரியா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு ASUS உடைய சர்வீஸ் சென்டர்ஸே கிடையாது. ஸோ இப்போ ASUS சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து ஒரு செமி அர்பன் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு அர்பன்லையாவது வைக்கணும். கன்னியாகுமரி வந்து ஒரு அர்பன் டிஸ்ட்ரிக்ட், அங்கேயுமே இல்லை. இதுக்காக நான் வந்து திருநெல்வேலிக்கு போய் வந்து இந்த ஃபோனை வந்து நான் கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு வந்து மதுரைக்கு போகிற ஒரு வேலை இருந்துச்சு. அதனால் போகிறப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் அங்கே இருந்தாங்க. அந்த அண்ணன் இருந்தால் தான் எனக்கு வந்து பெரிய புண்ணியம். அந்த அண்ணன் தான் போய் ஃபோனெல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு இந்த பேப்பர் இது எல்லாமே அந்த அண்ணன் தான் வந்து கொடுத்தாங்க. ஸோ எனக்கு வந்து இங்கே தான் திருநெல்வேலி ஒரு 1.5 hour டிஸ்டன்ஸ். நான் போயிட்டு திரும்ப வாங்கிட்டு வரதுக்கு ஒரு 3 hours ஆகும். அதே மாதிரி 2 தடவை பண்ணும்போது 6 hours. எனக்கு வந்து இது தேவையில்லாத அலைச்சல். ஏன்னா இது வந்து எதனால இந்த ப்ராப்ளம் வந்துச்சு என் ஃபோனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OTA அப்டேட்டில். ஸோ ஒரு காலத்துக்கு முன்னாடி ஐஃபோன் எப்படி அவங்களுடைய ஃபோன்ஸை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்காக ஒரு OTA அப்டேட் கொடுத்தாங்களோ, அதே மாதிரியே தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஃபை, ஹாட்ஸ்பாட், ஹெட்ஃபோன் ஜாக், இது மூணுத்தையும் வந்து இஷ்யூ பண்ணுறதுக்காக இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் அவங்க தெரிஞ்சு கொடுத்தாங்களா இல்லை தெரியாமல் கொடுத்தாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் வந்து இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனம், அதாவது ASUSங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஒரு நிறுவனம். முன்னாடியிலேருந்து இருக்கக்கூடிய லேப்டாப்ஸ் எல்லா விஷயத்துலேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு டெஸ்டிங் பண்ணாமல் எப்படி வந்து ஒரு OTA அப்டேட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க? ஸோ எனக்கு அது சுத்தமாக புரியலை. ஒரு ஃபோன்ஸுக்கு இந்த ஃபோன்ஸுக்கு செட் ஆகுமா ஆகாதா இதெல்லாம் செக் பண்ணாமல் எப்படி அவங்க அந்த அப்டேட் வந்து கொடுக்க முடியும்? ஸோ அப்படி கொடுக்கவே முடியாது. ஸோ இது வந்து ஒரு லிட்டில் பிட் வந்து எனக்கு வந்து ஸ்கேமாக தான் தெரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் அப்படியே வரிசையாக நான் சொல்கிறேன். ஸோ வந்து இது ஏன் அப்படி நான் வந்து ஸ்கேம் அப்படின்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வைஃபை, ஹாட்ஸ்பாட், ஹெட்ஃபோன் ஜாக், இது மூணும் யாருக்கு வந்து மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம் ஸ்ட்ரீமிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் வந்து இது. ஸோ வந்து இப்போ வந்து ஒரு கேம் ஸ்ட்ரீமிங் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வைஃபை தேவை, நல்ல பிங் இருக்கணும், நல்ல கேம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி அது தேவை. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் தேவை. ஏன்னா உங்கள் ஆடியோ வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் வந்து சிஸ்டருக்கு தரணும். அப்போ தான் வந்து நீங்கள் பேசுறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசுறது, அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே கேட்கணும். அதாவது ஆடியன்ஸ்க்கு வந்து கேட்கணும்னா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிலாம் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய வேலைலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து என் சேனல்லே நான் பண்ணியிருக்கேன். நான் எப்படி ஸ்ட்ரீமிங் பண்ணிங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு கார்டு தரேன், நீங்களும் அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் பண்ணணும்னு சொல்லி அது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஹெட்ஃபோன் ஜாக்கு, அதுக்கப்புறம் வைஃபை, அதுக்கப்புறம் ஹாட்ஸ்பாட், இதெல்லாம் முக்கியம். ஒரு கேமிங் ஃபோனுக்கு ஒரு ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்க லான்ச் பண்ணுறப்பயே வர்ஷிப்டு பை கேமர்ஸ், ரிபப்ளிக் ஆஃப் கேமர்ஸ், இந்த மாதிரி பல வகையான டைட்டில்லாம் வச்சு தான் இந்த ஃபோனை லான்ச் பண்ணாங்க. அப்போ கேமர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபோன். அந்த ஃபோனுக்கு ஒரு வைஃபை, ஹாட்ஸ்பாட்டு, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து மெயின் ஹெட்ஃபோன் ஜாக், இதெல்லாம் போச்சுன்னா நான் என்ன யோசிச்சேன்னா, ஓகே சாஃப்ட்வேர் இஷ்யூ, சர்வீஸ் சென்டரில் கொடுத்தா ஒரே நாளில் திரும்ப கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சி தான் நான் போய் கொடுக்கலான்னு பார்த்தேன். நான் ஃபோன் பண்ணியே கேட்குறப்போ அவங்க வந்து இந்த மாதிரி எனக்கு இது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னேன். அவங்க உடனே சொன்ன அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட் பண்ணிக்கலான்னு கேட்டாங்க. நான் வந்து தனியாக நான் எதுவும் அப்டேட் பண்ணல, நீங்கள் எப்பவும் கொடுக்குற அந்த OTA அப்டேட் தான் பண்ணேன், அதுவாக கேட்குறீங்க அப்படின்னு. ஆமாம் அதான் கேட்குறேன், அதனால தான் உங்களுக்கு போச்சு அப்படின்னா. அதனால எது இது போகும்னு எனக்கு புரியவே இல்லை. சரி ஓகே, அதனால போச்சுன்னா நீங்கள் கொடுத்து நீங்களே திரும்ப அதை மாற்றி பண்ணிடுவீங்களா அப்படிங்கன்னா, ஆனால் உங்களுக்கு வந்து இப்போது மெயின் போர்டு போயிருக்கோம். மெயின் போர்டு போச்சா? ஒரு OTA அப்டேட்டில் மெயின் போர்டே போச்சு. ஸோ இப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, மெயின் போர்டு போச்சு, ஸோ உங்களுக்கு வந்து மெயின் போர்டை தான் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. சரி ஓகே, ஒரு மெயின் போர்டு ரீப்ளேஸ் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 1 day இல்லை 1.5 day 2 daysக்குள்ளே திரும்ப கொடுத்துருவாங்க. ஸோ சரி ஓகே, நான் வந்து மண்டே கொடுக்குறேன், திரும்ப வெட்னஸ்டே கொடுத்துருவீங்க கேட்டால், இல்லை அது ஒரு 15 நாள் ஆகும். 15 நாள் ஆகும்னா ஃபோனு அங்கேயும் சும்மா கிடக்குமா அப்படிங்கிற. இல்லை ஃபோன் உங்களுக்கு இங்கேருந்து பாண்டிச்சேரி போகணும். இங்கேருந்து என் ஃபோன் ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரி போகுமா? ஸோ ஃபஸ்ட்டு நான் போய் அவங்கள்ட்ட கொடுக்கணும், அவங்க அதை பாண்டிச்சேரிக்கு அனுப்புவாங்க. அதுவும் சர்வீஸ் சென்டர்ஸ் எல்லா இடத்துலையும் வச்சிருக்கானுங்க. சில இடத்துல இல்லவே இல்லைன்னு இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன். அதுலேயும் திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, இது மாதிரி கொஞ்சம் பாஷான ஏரியா, கொஞ்சம் பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் வச்சிருக்காங்க. அது அங்கேயே சர்வீஸ் சென்ட் பண்ண மாட்டாங்களாம். அதை அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புவாங்களாம், பாண்டிச்சேரி. அங்கே தான் வந்து நாங்களாம் சர்வீஸ்லாம் பண்ணுவோம்.
அப்போ நினச்சி பாருங்களேன், இங்கேருந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை நேராக பாண்டிச்சேரிக்கு அனுப்பி அவங்க அதை சரி பண்ணி கொண்டு வருவாங்க. இதனால தான் 15 நாள் ஆகுது. சில பேருக்குலாம் 35 நாள்லாம் ஆயிருக்கு. அவங்களாம் ரொம்ப பாவம். நிறைய பேர் இந்த வீடியோஸ் போட்டிருக்காங்க, நிறைய பேர் பார்த்துருக்கேன். நிறைய பேருடைய கேமிங் கரியர்ஸே நின்றுருக்குன்னு சொல்லி நிறைய பேர்லாம் வீடியோலாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தேன். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் வந்து வாரண்டி இருக்கிறப்போ பிரச்சனையே கிடையாது. வாரண்டி இருக்கிறப்போ நீங்கள் கிளைம் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். 15 நாள் ஆகுதா, 20 நாள் ஆகுதா, சரி ஓகே, வாரண்டி இருக்குது, நீங்களே எல்லாம் பண்ணி கொடுத்துருவீங்க, திரும்ப புது ஃபோன் மாதிரி எங்களுக்கு ஆயிரும், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் வாரண்டி இல்லைன்னா அதை நினச்சி பாருங்களேன். ஏன்னா வாரண்டி இல்லாமல் ஒரு மெயின் போர்டு ரீப்ளேஸ்மெண்ட், எனக்கு எங்கே தான் போட்டிருப்பாங்க பாருங்களேன், உங்களுக்கு வந்து என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மெயின் போர்டு ரீப்ளேஸ் ஆக்ஷன் டேக்கன் என்னன்னு சொல்லிட்டு ஒர்க்கிங் ஃபைன் அப்படின்ட்டாங்க. ஸோ இதில் வந்து மெயின் போர்டு தான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ASUS ROG Phoneயோடைய மெயின் போர்டோடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 38,612 ரூபா, 8GB 128GB வேரியன்ட். அதே இது 12GB வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,000 சில்லறை. ஸோ அவ்வளோ காஸ்ட் ஆகுது. ஒரு 75% ஆஃப் தி ஃபோன் காஸ்ட் வந்து மதர் போர்டு. ஸோ அப்படி இருக்கிறப்போ மதர் போர்டே போச்சு. அப்போ இதை நீங்கள் நினச்சி பாருங்களேன், இந்த ஸ்கேமா இல்லையா? ஸோ அவங்களே வந்து ஒரு OTA அப்டேட் கொடுத்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது வந்து கேமர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக மாற்றுவாங்க. சில பேர் வந்து நிறைய காசு இருக்கவங்களா இருந்தால் புது ஃபோனை கூட மாற்றிட்டு போயிடலாம். சில பேர் வந்து கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு ஒரு மிடில் ஏஜ் இந்த மாதிரியான ஃபேமிலிலாம் இருந்தாங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதாவது இப்போது ஃபோனை கஷ்டப்பட்டு வாங்கிடுவோம், அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரப்போ அந்த ஃபோனோடைய ஒரு பார்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கே 38,000 ரூபா காசுனா சோழி முடிஞ்சிச்சு. ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த ஃபோனை சும்மா வந்து ஒரு சிம் கார்டை வச்சு ஒரு இன்டர்நெட், நார்மல் இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வைஃபை யூஸ் பண்ண முடியாது, ஹெட்ஃபோன் ஜாக் யூஸ் பண்ண முடியாது, ஹாட்ஸ்பாட் எதுவும் பண்ண முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா எப்படி? ஸோ எனக்கு வந்து வாரண்டி இருந்த ஒரே காரணத்தினால நான் தப்பிச்சேன். இல்லாட்டி எங்கள் அப்பா என்ன பண்ணிருப்பேன்னா, தூக்கி ஒரு ஓரத்தில் போடு, உனக்கு ஒரு நோக்கியா ஃபோன் வாங்கி தரேன், அந்த 22277 ஒரு ஃபோன் குட்டியாக இருக்கும், அதை வாங்கி தரேன், நீ பேசிட்டு அலன்றுவார். ஸோ அப்படியே முடிச்சு விட்ருவார் எங்கள் அப்பா. கண்டிப்பாக அதெல்லாம் மாற்றுறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 38,000ங்கிறது ஒரு இன்னொரு ஃபோனே வாங்கிட்டு போயிடலாம். அதே 38,000க்கு இப்போலாம் நிறைய ஃபோன்ஸ் வந்துருக்கு, இன்னொன்று வாங்கிட்டு போயிடலாம். ஸோ ஒரு 1 இயர் 1.5 இயர் ஆச்சு இந்த ஃபோன் லான்ச் பண்ணி. அதுக்கப்புறம் இந்த இஷ்யூ கொண்டு வந்தது கிட்டத்தட்ட கண்டிப்பாக ஒரு ஸ்கேம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுது எல்லாமே வந்து சொல்லுங்கள். அண்ட் மோரோவர் யாருக்காவது ASUS திட்டணும்னாலும் போய் திட்டிட்டு வந்துடுங்க. இதோட அப்படியே நான் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். கூடிய சீக்கிரம் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.